Hi friends, welcome to Harness in HD. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Adobe Animate சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இப்போ Adobe Animate நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா கார்ட்டூன் அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு நல்ல ஒரு 2D அனிமேட்டரா வரதா இருந்தா ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் தான் Adobe Animate. இது வந்து முன்ன ஃபிளாஷ்னு வச்சிருந்த சாஃப்ட்வேரை தான் Adobe Animate மாத்தி இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ Adobe Animate நீங்க ஓபன் பண்றேன். நான் வந்து என்னோட மெஷின்ஸ்ல வந்து Adobe Animate வந்து 2019 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இந்த வெர்ஷன் இதை நீங்க ஓபன் பண்ணா இப்படி தான் இருக்கும் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ், ரைட்? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க நிறைய டாப்ஸ் இருக்கு. கேரக்டர் அனிமேஷன், சோஷியல், கேம்ஸ், எஜுகேஷன், ஆட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க வந்து வெப்சைட்க்கு ஆட்ஸ் கூட இதுல வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அனிமேஷன் ஆட்ஸ், ரைட்? அனிமேட் பண்ற ஆட்ஸ் கிரியேட் பண்ணி இல்ல கிஃப்ட் ஃபார்மேட்க்கு நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இதுல இருக்கு, ரைட்? ஓகே, இந்த பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல எஜுகேஷன், கேம்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். கேரக்டர் அனிமேஷன்னா கார்ட்டூன் அனிமேஷன் நீங்க வந்து மேக் பண்றதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க, ரைட்? இதில் பார்த்தீங்கன்னா கீழே டெம்ப்ளேட்ஸ் வகைகளும் கொடுத்துருக்காங்க அதில் பாரு, ரைட்? இப்போ நான் வந்து நார்மலா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இதுதான் இப்போ கிளிக் பண்ணல. பார்த்தீங்கன்னா கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஃபார்மேட் இருக்கு. இதுதான் ஃபுல் ஹெச்டி, ரைட்? இப்போ 4K ஃபார்மேட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கு. நீங்க வந்து நீங்க எந்த சைஸுக்கு நீங்க அனிமேஷன் கிரியேட் பண்றீங்க அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து HDS சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த யூடியூப்ல கார்ட்டூன்ஸ்லாம் போகும் பாருங்க, அந்த கார்ட்டூன்ஸ்லாம் இதில் தான் செய்வாங்க, ரைட்? இப்போ அதில் வந்து நான் வந்து ஃபுல் ஹெச்டியை வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பண்றேன். கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான விண்டோ அப்படி வந்துடும். ஃபுல் ஹெச்டி சைஸ்ல வரும். இந்த சைஸ்ல தான் நீங்க வந்து ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் நம்ம செய்யறது, ரைட்? இப்போ கார்ட்டூன் ஃபிலிம்ஸ்லாம் இதில் செஞ்சால் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி, ரைட்? இப்போ இந்த மாதிரி ஃபுல் சைஸ்ல வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து 100% வந்து நான் கொஞ்சம் ஒரு 50% வச்சோம்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரைட்? இப்போ இதில் வந்து இதுக்கு சொல்றது வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸ். இதில் தான் நம்மளுக்கு வந்து அனிமேஷனை ஒர்க் பண்ண போகிறோம். நான் சைஸை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்னா உங்களுக்கு வேணும். ஓகே, இதுதான் சைஸ், ரைட்? இப்போ இதை வந்து கொஞ்சம் மவுஸ் வீல்லையும் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சைஸ் இந்த மாதிரி கணக்காக வச்சுக்கலாம். ஓகே, மவுஸ் வீல் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி மவுஸ் வீல் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்க. மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக்கும் ரைட் கிளிக்கும் நடுவில் ஒரு ஸ்க்ரால் இருக்கும்ல, அது ஸ்க்ரால் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு இல்லாட்டி பர்சன்டேஜ்லேயே நீங்கள் கொடுத்துங்க. உங்களுக்கு அப்படி வராட்டி 40% கொடுத்தீங்கன்னா கணக்கு அந்த மாதிரி சைஸில் இருக்கும். இப்போ லேஸாக இருக்கும் நம்ம அனிமேஷன் செஞ்சு போகிறோம், ரைட்? இது ஒர்க் ஸ்பேஸ், இது வந்து லேயர்ஸ், இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இது வந்து டூல் பார். இந்த ஃபோட்டோஷாப்பில் உள்ள டூல் பார் மாதிரி இங்கே டூல் பார் இருக்கு. ஓகே, இந்த டூல் பார் உங்களுக்கு வேணும்னா இங்கே நீ மாற்றிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஏதாவது உங்களோட உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம், லேஸாக வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் செஞ்சு காட்டுறேன். இதில் பாருங்க, நான் ஏற்கனவே என்னோட ஃப்ளாஷ் வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ வந்து இதுதான் ஃப்ரேம். இதுக்கு சொல்றது நம்ம வந்து டைம் லைன். இந்த டைம் லைனில் தான் நம்ம அனிமேஷன் ஒன்று நம்ம செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டைம் லைன் தான். இப்போ டைம் லைனில் ஃபர்ஸ்ட் என்னது லேயர்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபோட்டோஷாப்பில் உள்ள லேயர் மாதிரி தான் இந்த டைம் லைனில் நான் வரைகிற நேரம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து பாருங்க நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வரையினேன். இந்த வட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இதில் வந்து பாருங்க வட்டத்தை செலக்ட் பண்ணி ஃபில்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் கலர்னு இருக்குது. நான் வந்து ஸ்ட்ரோக் கலர், இதான் ஸ்ட்ரோக் கலர், இதான் ஃபில் கலர். ஸ்ட்ரோக் கலரை வந்து நான் கொடுத்துட்டு நான் வரையேன். இப்போ ஸ்ட்ரோக் கலர் தேவையில்லை. இப்போ இதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீ வேணுங்கிற கலருங்களை மாற்றிக்கலாம். இப்போ ரெட்டாக மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிக்கிட்டு இப்படி ஒரு வரைகிறேன். இப்போ வரைஞ்சிச்சு, வட்டம் வந்துருச்சு. இப்போ இந்த வட்டத்தை வந்து வரைஞ்சோடனே இதில் வரைஞ்சேன். இந்த இருக்குது இந்த ஓவல் ஷேப். ஓகே, நீங்கள் எடுத்து இந்த ஓவல் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வட்டத்தை வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த வட்டத்தை வந்து வரைஞ்சோன்னே எந்த லேயரில் வரைஞ்சிருக்கேன்? லேயரில் வந்து இன்னும் வந்து லேயரில் 1 முதலாவது ஃப்ரேமில் வரைஞ்சி, இதுக்கெல்லாம் சொல்கிறது ஃப்ரேம்ஸ்னு சொல்லி. லேயரில் வந்து இந்த டைம் லைனில் வந்து ஃப்ரேம் நம்பர் 1ல் வரைஞ்சிருக்கேன் இந்த வட்டத்தை. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து எனக்கு இங்கே வரையும் கொண்டு போகணும். அதாவது 10வது ஃப்ரேம் வரை இந்த வட்டம் வந்து இங்கே வரணும். அப்படின்னா 10வது ஃப்ரேமில் இருக்கணும் இந்த வட்டம் வந்து இங்கே இருக்கணும். ஓகே, 1வது ஃப்ரேமில் எங்கே இருந்துச்சுன்னா 10வது ஃப்ரேமில் இங்கே இருக்கணும். அதை எப்படி செய்யுதுன்னா, இப்போ நான் 10வது ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் 10வது ஃப்ரேம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. அப்போ இங்கே ஒரு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதை வந்து தூக்கி இங்கே வைங்க. வச்சுட்டிங்கன்னா முதலாவது ஃப்ரேமில் இங்கே இருக்குது, 10வது ஃப்ரேமில் இங்கே இருக்குது வட்டம். பார்த்தீங்கன்னா வட்டம் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கடையில் நீங்கள் அனிமேட் பண்ணுற நேரம் சும்மா இதை வந்து கீபோர்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஆனால் ஒரு அனிமேஷன் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும்.
இது ஒன்றுமே இருக்காது, இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு ஒழுங்காக கேட்குற நேரம் இதை வந்து நீங்கள் இங்கே வந்து 10வது ஃப்ரேமில் இருக்குது. 10வது ஃப்ரேமுக்கு வந்ததோட 10வது ஃப்ரேம்லேருந்து ஒரு 5 ஃப்ரேம் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு blank ஃப்ரேம் ஒன்று கொடுங்க. இன்சர்ட் சும்மா blank ஃப்ரேம் ஒன்று கொடுத்து பார்ப்போம். இன்சர்ட் ஃப்ரேம் சும்மா blank ஃப்ரேம். இப்போ இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் மோஷன் டியூனை கொடுத்தீங்கன்னா, சாரி செலக்ட் பண்ணிவிட்டு இதுவரையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து கிரியேட் கிளாசிக் டியூன் கொடுத்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது. ஓகே, கொஞ்சம் இருங்க, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாசிக் டியூனை டியூன் பண்ணி இதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் த டியூன். ரைட், ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுப்போம் கிரியேட் கிளாசிக் டியூன். இப்போ மோஷன் டியூனுக்கும் ஒர்க் பண்ணும். இப்போ மோஷன் டியூன் கொடுத்து பார்ப்போம். மோஷன் டியூனுக்கும் ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி வருது. இப்போ கிளாசிக் டியூனுக்கு கொடுத்தாதான் இப்போ ஃப்ளாஷில் நார்மலாக வருது. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா கிளாசிக் டியூனுக்கு கொடுத்தா தான் அது வருது, ஒர்க் ஆகுது. பாருங்கள், கிளாசிக் டியூனுக்கு கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டில் எதுக்குன்னு இருக்குது வந்து இப்படி வந்து இங்கே இப்போ நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம்னா ரைட். இப்போ ஏன் ஃபாஸ்ட்டாக வருதுன்னா எனக்கு சின்னதாக இருக்குன்னு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இருக்கனால ஃபாஸ்ட்டாக, இதே கொஞ்சம் ஸ்லோவாக வர்றது. இந்த ஃப்ரேமை வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இழுப்போம். அப்படி இழுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கண்ட்ரோலையும் என்டரையும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அனிமேட் பண்ணுவார். ரைட். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் செய்ய போகிறேன். திரும்ப இதை நியூ டாக்குமெண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராக்டிஸ்க்காக செய்வோம். ஃபுல் ஹெச்டியை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ரைட், இப்போ இப்படி வந்துருச்சு. இதில் எப்படி செய்கிறது, சைஸை வந்து 40 கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண அப்படி வந்துடுது. வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஓவல் ஷேப்பை செலக்ட் பண்ணுறேன். லேயர் நம்பர் 1 நான் ஒரு வரைகிறேன். எனக்கு இங்கே வரணும். அப்போ நான் வந்து ஒரு 40 ஃப்ரேமில் வச்சா முள்ள வரும்ல, அதனால் 40 ஃப்ரேமில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து இங்கே வந்து இழுக்க இல்லாது, அதனால் மூவ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இழுக்கணும். இழுத்துட்டு இங்கே கொண்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளாசிக் டியூன் கொடுத்து ஓகே படுத்தினா கிளாசிக் டியூன் கொடுத்து ஓகே கொடுத்தனா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் வரும். கண்ட்ரோலையும் என்டரையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன் வரும். இதுதான் வெரி பேசிக்ஸ் ஃப்ளாஷில் வந்து. இப்போ எனக்கு வந்து இப்போ இங்கே வந்தது வந்து எனக்கு வந்து இங்கே வந்தது வந்து திரும்ப இங்கே வரணும். அப்போ எப்படி பண்ணுறதுன்னா இங்கே வரணும்னா திரும்ப ஒரு கீ ஃப்ரேம் வந்து 65 எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ இங்கே உள்ளதை இங்கே தான் இருக்குது. இப்போ இதை வந்து இங்கே மேலே இப்படி சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி என்னத்தையும் கிரியேட் கிளாசிக் டியூன் கொடுத்தோம்னா இப்போ இங்கே இருந்தது வந்து அப்படியே மேலே வருவார். ஓகேவா, கீழே இங்கே வரணும்னா திரும்ப நான் ஏதாவது ஒரு சைஸை கொடுத்துருக்கீங்க, எங்கே எந்த அளவில் நீங்கள் டிஸ்டன்ஸில் வரணுமா கிரியேட் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்து இதை வந்து இங்கே இப்படி எழுதிங்கன்னா இதையும் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளாசிக் டியூன் கொடுத்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோலையும் என்டரையும் படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு மேலே போயிட்டு இப்படி வருவார். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கான அனிமேஷன் வந்து வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கான அனிமேஷன் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் அடாப்ட் அனிமேட்டை சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுவரையில் நீங்கள் வீடியோஸ் இதுதான் பேசிக். நீங்கள் கார்ட்டூன் அனிமேஷன் செய்கிறதுக்கு பேசிக்ஸ் இதுதான். இது சரியாக படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் அனிமேஷன் வந்து சிம்பிளாகவே செஞ்சுட்டு போகலாம். ஓகே, இதை முதல்ல நீங்கள் படிக்கணும். இதை நீங்கள் சரியாக படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் அனிமேஷன் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சிம்பிளாகவே நீங்கள் செஞ்சுட்டு போகலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பான்னு கமெண்ட்டில் தெரியும்.